லிசு பழங்குடியினரோடு உரையாடுவதற்கு பிரேசரின் சமையல்காரர் உதவியாக இருந்தார். அச்சமையல்காரர் பிரேசரிடம் கற்றுக்கொண்ட வேதாகம சத்தியங்களை லிசு மொழியில் இளைஞர்களுக்கு எடுத்து கூறி விசுவாசத்தில் அவர்களை பலப்படுத்தினார். திருமதி லீயும் வல்லமையான ஊழியத்தை செய்தார். இதை கண்ட பிரேசர் சுதேச ஊழியர்களை உருவாக்க வேண்டியதின் அவசியத்தை உணர்ந்தார். 1911 அக்டோபர் மாதம் சீன தேசியவாதிகளின் போராட்டம் வலுப்பெற்றது. கலவரங்களும் சண்டைகளும் அதிகரித்தன. பிரிட்டிஷ் அதிகாரி ஒருவர் பிரேசரை கலவரம் முடியும் வரை பர்மாவில் இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். தன்னிடம் இருந்த பணம் முழுவதையும் சமையல்காரரிடம் கொடுத்துவிட்டு பயணத்தை மேற்கொண்டார் பிரேசர். பிரேசரிடம் பணம் இல்லாத நிலையில் தேவைகளை ஆண்டவரின் கரங்களில் சமர்ப்பித்துவிட்டு ஊழியத்தில் ஈடுபட்டார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தவுடன் ஒரு பர்மிய பெண் ஒரு பொட்டலத்தை நீட்டினாள். அதில் 5 வெள்ளி நாணயங்கள் இருந்தன. அவற்றை ஏற்றுக்கொள்ள மறுத்த பிரேசர் ஒரே ஒரு நாணயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டார். 4 மாதங்கள் கழித்து பிரேசர் டெங்குவே வந்து சேர்ந்தார். அமெரிக்காவை சேர்ந்த கவுமேன் உடன் ஊழியராக டெங்குவே வந்து சேர்ந்தார். கவுமேன் லிசு ஊழியத்தில் ஆர்வம் காட்டுவதை கண்டு தேவனை துதித்தார் பிரேசர். ஷாங்காயில் இருந்த அருட்பணி தலைமையகத்தில் இயக்குனர் ஹோஸ்டேயிடமிருந்து பிரேசருக்கு கடிதம் வந்தது. அந்த மாகாணத்தில் எங்கெங்கே லிசு பழங்குடிகள் இருக்கிறார்கள், அவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு என்று கணக்கெடுத்து அறிக்கை அனுப்புமாறு கேட்டுக்கொண்டார். அதனால் பிரேசர் இதுவரை செல்லாத இடங்களுக்கு செல்ல வேண்டியிருந்தது. தொடர்ந்து 6 வாரங்கள் காடுகளையும் மலைகளையும் கடந்து குளிரிலும் பசியிலும் சில சமயம் மர நாய்களையும் காட்டு எலிகளையும் சாப்பிட்டு தங்கள் பசியை தீர்க்க வேண்டியிருந்தது. மழை காலங்களில் காட்டாறுகள் கரை புரண்டு ஓடின. பல்வேறு ஆபத்துகள் நடுவே தேவன் அவர்களை பாதுகாப்பாக நடத்தினார். பிரேசரின் உயரமான உருவமும் எளிய ஆடைகளும் பழங்குடிகளில் ஒருவரைப் போல அவர் பழகிய விதமும் லிசு பழங்குடியினரை கவர்ந்தது. கிட்டத்தட்ட 300 பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் சென்று 10,000த்திற்கும் மேற்பட்ட லிசு பழங்குடிகளை சந்தித்து வந்தார். பின் நாட்களில் பெரிய அறுவடையை காண தேவன் கிருபை செய்தார். கடுமையான பிரயாணங்களின் காரணமாக பிரேசர் நோய்வாய்ப்பட்டார். மர அட்டைகளால் ஏற்பட்ட காயங்கள் பல வாரம் படுக்கையில் தள்ளிவிட்டன. என்றாலும் சோர்ந்து போகாமல் சாத்தானை எதிர்த்து போராடி ஜெபித்து அற்புதமான சுகத்தை பெற்றார். லிசு இனத்தவரிடையே முழு நேர பணியில் இறங்கிவிட்டிருந்தபடியால் சீக்கிரத்தில் அதிகமான அறுவடை பெற முடியும் என பிரேசர் எதிர்பார்த்தார். ஆனால் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் முழுவதும் ஒப்புக்கொடுக்க தயங்குவதை கண்டார். நற்செய்தியை கேட்க ஆர்வம் காட்டினார்கள். ஆனால் பேய் வணக்கத்தை விட்டு வர பயப்பட்டார்கள். பழங்குடிகளின் பகுதிகளுக்கும் சென்று வந்த பிரேசர் டான்சா என்ற கிராமத்தை தன் புதிய அருட்பணி தலமாக தெரிந்தெடுத்திருந்தார். டான்சா கிராமம் சுற்றிலும் இருந்த 40 கிராமங்களுக்கு மையமாக இருந்தது. தங்கள் மொழிக்கு எழுத்துக்கள் இல்லையே என்று அம்மக்கள் கவலைப்பட்டார்கள். லிசு மொழிக்கான எழுத்து வடிவத்தை உருவாக்க அவருக்கு அருட்பணியாளர் கியசும் பாத்தாவும் உதவினதால் ஒரு ஞான உபதேச வினாவிடை நூல் தயாரிக்கப்பட்டது. விசுவாசம் இல்லாத ஜெபம் மழுங்கி போன கத்தியை கொண்டு வெட்ட முயலுவது போலாகும். உழைப்புதான் அதிகமாகுமே தவிர அதில் பயன் ஒன்றும் இராது. ஊக்கமான ஜெபத்தின் பலன் விசுவாசம். உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய உழைப்பின்படியே என்று சொல்லப்படவில்லை. இவ்வாறு விசுவாசத்தில் பலப்படுத்தப்பட்டார் பிரேசர். புதிய வைராக்கியத்தை பெற்ற பிரேசர் ஒரு நாளை கூட வீணாக்கவில்லை. நற்செய்தியை அறிவித்தார். ஆவியில் பலப்படுத்தப்பட்ட பிரேசர் அக்காடினை இசைத்தபடி பாடல்களை பாடினார். சிலர் கிண்டல் செய்தனர். பலகாரங்களை விற்று வந்த ஒருவர் மார்க்கு சுவிசேஷ நூலை எடுத்து பிரேசரிடம் காட்டி தான் அதை 5 வருடங்களுக்கு முன் சந்தைக்கு போகும்போது ஒரு வெளிநாட்டுக்காரர் விற்று கொண்டிருந்ததாக மேலும் கூறினார். அதை படித்து அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தார். இதை கேட்ட பிரேசர் தேவனை துதித்தார்.
அந்த வெள்ளைக்காரர் வேறு யாரும் அல்ல, பிரேசரே.